கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். நாம் பாக்கியவான்களா பாக்கியவதிகளா திகழ வேண்டும்னா அவர் நல்லவர் என்பதை நாளுக்கு நாள் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவருடைய சமூகத்தில் என்னாலும் துதிப்பேன். அதுதான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாடுகள் வரலாம், துன்பம் வரலாம், வியாதி வரலாம், வறுமை வரலாம். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் நடுவுல இருந்தாருன்னா எல்லாம் மாறி போக. விசுவாசிக்கிறேன். எங்க நடுவுல இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய முடியும். கடந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தி செல்லட்டும்பா. அப்படி கண்களை மூடி உங்க வலதுகரிய உங்க அப்படியே தேவனுக்கு முன்பாக எங்களுக்கு இதயத்தில் வச்சு ஒப்புடுங்க. முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துவாவோடு உம்மிடத்தில் நான் அன்புக்கு ஒரு ஆண்டவரே, என் சிந்தை, என் செயல், என் பேச்சு, என் மூச்சு எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. ரீமா நாலா ஷாலா தியானாவா ரேகத ரனாமா ஷாலா தியானா மோதரவா தியானாவா. வேதம் அழகா சொல்லுது, முழு உள்ளத்தோடும் தேவனே அன்பு கூறு. தேவனத்தில் அன்பு கூறும் போது, அவருடைய சமூகத்தில் நீ அவரை துதித்து மகிழும் போது, அவர் உனக்குள்ள மகிழ்ந்து உன்னுடைய மன விருப்பத்துடைய காரியங்களை சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்ற, என்னிடத்துல கேளு, இடத்துல கேட்கிறவர் பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா.